வணக்கம். பனிக்காலம் வந்துவிட்டாலே போதும் வறட்டு இருமல், மூக்கடைப்பு, காய்ச்சல் என வரிசையாக வந்து கொண்டே இருக்கும். இதனால் பெரிதும் அவதிப்படுவதுண்டு. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை வயது வித்தியாசம் பார்க்காமல் இதனால் அவதிப்படுவர். மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை எடுத்தாலும் அவ்வளவு எளிதில் குணமாகாது. இருப்பினும் இதனை சில இயற்கை பொருட்களை கொண்டு கட்டுப்படுத்த முடியும். அவை என்னவென்று பார்க்கலாம். திப்பிலியை பொடியாக்கி அதில் சிறிதளவு எடுத்து ஒரு ஸ்பூன் தேனுடன் கலந்து ஒரு நாளைக்கு 2 வேளை சாப்பிட்டு வந்தால் சளி, வறட்டு இருமல் மற்றும் தொண்டை கமறல் குணமாகும். இளம் சூடான பாலில் மஞ்சள் மற்றும் மிளகுப் பொடியை கலந்து குடித்தால் நுரையீரலில் தேங்கியிருக்கும் சளி மொத்தமாக போய்விடும். வறட்டு இருமலும் குறையும். 10 கிராம் பொடி செய்த சீரகத்துடன் பொடி செய்த பனங்கற்கண்டையும் சேர்த்து இரண்டும் சம அளவில் கலந்து காலை மாலை என 2 வேளையும் சூடான நீரில் கலந்து குடித்து வந்தால் வறட்டு இருமல் குணமாகும். தூதுவளை இலைகளை காய வைத்து பொடியாக்கி வைத்துக் கொள்ளலாம். 1 ஸ்பூன் தூதுவளை பொடியுடன் 1 ஸ்பூன் தேன் கலந்து குடித்து வந்தால் வறட்டு இருமல் குணமாகும். புதினாவை துவையலாகவோ அல்லது சூப் செய்தோ சாப்பிடுவதனாலும் வறட்டு இருமல் சரியாகும். வறட்டு இருமல் உடனே நிற்க வேண்டும் என்று நினைத்தால் சிறிய இஞ்சி துண்டை எடுத்து அதில் சிறிதளவு உப்பை தூவி அத்தோடு துளசி இலையையும் சேர்த்து மென்றாலும் இது குணமாகும். 50 கிராம் உலர் திராட்சை தண்ணீர் விட்டு அரைத்து அதனுடன் 50 கிராம் வெல்லம் சேர்த்து கொதிக்க வைத்து கெட்டியாக ஆகும் வரை கலந்து விட வேண்டும். இதனை தினமும் சாப்பிட்டு வர இருமல் குணமாகும். மாதுளம்பழ சாற்றுடன் 1 தேக்கரண்டி தேன் மற்றும் 1 தேக்கரண்டி இஞ்சி சாற்றையும் கலந்து அருந்தி வரவும் வறட்டு இருமல் குணமாகும். 5 கிராம் சித்தரத்தை எடுத்துக்கொண்டு அதோடு உலர் திராட்சை சேர்த்து கசாயம் செய்து குடித்தால் இருமல் குணமாகும். 1 டம்ளர் வெந்நீரில் 2 ஸ்பூன் தேன் சிறிதளவு மிளகு போட்டு 10 நிமிடம் மூடி வைத்து அதனை அருந்தவும் சளி சரியாகும். நன்றி.